ஹாய் கைஸ், லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இவங்க பேசினதெல்லாம் கேட்டப்போ அவர் யூஎஸ் போகிறான்னு தெரிஞ்ச உடனே ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா மனசே இல்லை. நிஜமாலுமே ஸ்டேட்ஸ் யூஎஸ் போகிறீங்களா அப்படின்ட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி நம்ம சின்ன சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் அங்கே ப்ரொஃபஸராக இருக்க போறீங்க தானே அப்படின்ட்டு, அங்கே உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே இந்த ஆஃபர்லாம். அவள் பாட்டுக்கு கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பா. அப்போ இந்த செமஸ்டர் இருப்பீங்களா மாட்டிங்களா, நான் என்ன கேட்க வந்தேன்னா நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுப்பீங்களா மாட்டேறீங்களா, இனிமேல் அப்போ நான் என் சீனியர் இயர்லலாம் உங்களை பார்க்க முடியாதா அப்படின்ட்டு இப்போ பாட்டுக்கு அடிக்கிட்டே போக சின்னிக்கே ஆச்சரியமாயிடும். லேட் ஆகிடுச்சு, முதல்ல வீட்டுக்கு போ அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இவளை அனுப்பி விட்டுட்டு பார்த்து போமா அப்படின்ட்டு ஷின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஆனால் இவ மனசெல்லாம் போகிற வரைக்கும் சரி கீழே நின்று அழுதுகிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கா. இவளுக்கு மனசே பார்த்தீங்கன்னா சுத்தமாக தாங்க முடியல. அதேவே யோசிச்சுட்டு இருக்கா. வீட்டுக்கு போய் சரி வேற எந்த வெளியும் பார்க்கல. நிஜமாலுமே அவங்க ஃப்ரெண்டு ஆஃபர் பண்ணிடுறாங்களா என்ன, அவங்க பேசிட்டு இருப்பாங்களா யூஎஸ் போறேன்ட்டு. நிஜமாலுமே அவர் போயிடுவாரா, நான் கூட அவர் ஃபுல்லாகவே இருப்பாருன்னு நினச்சேன். இப்போ என்கிட்ட சொல்லலைன்னா அவர் எப்படி சொல்லியிருப்பாரு. கண்டிப்பாக இந்த செமஸ்டர்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தானே அவர் சொல்லியிருப்பாரு. நிஜமாலுமே அவருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா என்ன, சரி இருந்துட்டு போட்டோம், அவரும் மனுஷனா. ஆனாலும் அவர் எப்படி அப்படி பண்ணலாம், நானும் பாவம் தானே. நான் கூட அவருக்கு ஸ்பெஷல்னு நினச்சேன். ஆனால் நானும் அவங்கள ஸ்டூடெண்ட்டில் ஒருத்தி தானே, நான் எப்படி அப்படி நினைக்கலான்ட்டு இவள் பார்த்தீங்கன்னா நல்லாவும் பேசுகிற அதே மாதிரி குழப்பையும் பேசிகிட்டு இருக்கான்னு மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கா. அப்போது என்னோட ஃபைனல் இயரில் நான் அவரை பார்க்க முடியாதா, அப்போ நான் அவர் கூட பேசலான்னு என்னென்னமோ நினச்சி வச்சுருந்தேனே அது எல்லாமே பொய்யா. நிஜமாலுமே அவர் போயிடுவாரா, இங்கெல்லாம் இருக்க மாட்டாரா, போனால் என்ன வந்தா என்ன, அவர் ஒரு டீச்சர் தானே, நான் அவருக்கு பல ஸ்டூடெண்ட்டில் நானும் ஒன்று தானே. இருந்தாலும் அப்படின்ட்டு இவள் பார்த்தீங்கன்னா பைத்தியமே பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டு இருக்கா. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிறா. அதே மாதிரியே மேக்ஸ் டீச்சரும் வந்துட்டாங்க. ஹீரோயின் பார்க்குறா. பட் அவர் அட்டெண்டன்ஸ் எடுக்கிறாங்க. இவளுக்கு ஒரு பக்கம் சங்கட்டமாகவும் இருக்குது, இன்னொரு பக்கம் என்ன அந்த பிள்ளையை காணோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அந்த சிடுமூஞ்சி வந்திருக்கவே மாட்டா. சரி அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. ஹீரோயினும் சரி அப்படின்ட்டு ஏதோ காம்படிஷன் வர மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினும் சரிங்கிற மாதிரி சொல்லிடுறா. எதுவுமே பேசாமல் சைலண்டாக உட்காந்து கவனிச்சிட்டு இருக்கா. என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி அந்த பொண்ணு இன்னுமே வரலன்ட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த கையில் அடிபட்டதை பார்த்துருக்கால. தெரியலையே அவள் ஈவெண்ட் எனக்கு எப்படி தெரியும்ட்டு அவள் அந்த கிளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறா. ரொம்ப நாள் ஆச்சு இன்னுமே ஸ்கூல் வரல அப்படின்ட்டு ஹீரோயின் ஸ்ட்ரெயிட்டாகவே அவங்க பிஜிக்கு போய் கேட்குறா. அவங்க பிஜியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாகி அவளோட ஃப்ரெண்டு வந்திருக்கேன், அவள் எங்கே போனா, அவளை நான் பார்க்கவே இல்லை எனக்கு ஸ்கூலில் அப்படின்னு கேட்டுட்ருக்க. ஃபஸ்ட்டு டைம் வீடு தேடி அவளை போயிட்டு நீ மட்டும்தாம்மா வந்திருக்க, அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களாங்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது, அவள் இந்த பர்கர் ஷாப் இருக்குல்ல அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு இருக்க. ஹீரோனும் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்குறா. அங்கே பார்த்தேன்னா அவள் நல்லா இருக்காளன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கு தான் வந்துங்கிற மாதிரி கிளம்ப ஹீரோ நின்றுட்டுருக்காரு. அவளும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பொண்ணு இருக்கால அவளை தேடி தான் வந்திருப்பாரு ஒரு வீடோட அட்ரஸை. நான் கூட அவளை பார்க்கலான்ட்டு வந்தேன் அப்படின்ட்டுருக்க. பொய் சொல்லாத, இந்த வேலையிலேருந்து தப்பிக்க தானே அவளை பார்க்க வந்தேன் அப்படின்ட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க, நான் அதற்காக தான் வந்தேன், நான் அவ்வளோ மேலே அக்கறையெல்லாம் இல்லை, நான் அந்த வேலையிலேருந்து தப்பிக்க தான் வந்தேன்ட்டு வேணுன்னே அவர்கிட்ட நக்கல் அடிச்சுட்டு இவ பாட்டுக்கு போயிட்டு இருக்கா. அந்த பர்கர் பிளேஸில் போய் கேட்டால் அவங்க பார்த்தீங்கன்னா அவள் வேலையை விட்டு ஆல்ரெடி நின்றுட்டா, புதுசாக வேலை செய்கிற இடம் தெரியாதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ வேலையை விட்டு நின்றுட்டா, பட் அவள் ஏதோ ஒரு ஹோட்டலில் மாதிரி வேலை செஞ்சுட்ருக்கான்னு மட்டும் சொல்லிட்டு இருக்க. இவங்க பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிற சரௌண்டிங்ஸ்லாம் 5 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். 5 கிலோமீட்டருக்குள்ளே எங்கன்னு போய் தேடுறது அப்படின்ட்டு, ஒருவேளை நீ அந்த பக்கம் போ நான் இந்த பக்கம் போகிறேன், ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ளேயே பிரிச்சுக்கிறாங்க. சரின்ட்டு ரெண்டு பேரும் தனித்தனியாக போய் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோயினும் போய் கேட்குறான். அங்கே பார்த்தீங்கன்னா போகிற வழியெல்லாம் தேடவே இல்லை. நம்ம ஹீரோவும் பார்க்குறாரு, போகிற வழியில் ஒன்றுமே கிடைக்கல. என்னடா பண்ணுறதுன்ட்டு இவ குழம்பி போய் நின்றுட்டுருக்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஹோட்டலில் வயசானவங்க போல இவளுக்கு பணம் கொடுத்துட்டு இதை குடின்னு ஆல்கஹாலை கொடுத்துட்ருக்காங்க. இவ பார்த்தீங்கன்னா மைனர் பொண்ணு தானே. உடனே டக்குன்னு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இழிச்சிட்டு வந்துடுறா. என்னாச்சு உனக்கு பைத்தியமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அந்த ஆள் என்ன உனக்கு குடிங்கிறான் அப்படின்ட்டு இருக்க. அவர் எனக்கு டிப்ஸ் கொடுக்குறாரு, நான் செஞ்சு தானே ஆகணுங்கிற மாதிரி இவ சொல்லியிருக்கா. லாஸ்ட் டைம் அந்த ஆல்கஹால் ஸ்மெல் வந்துச்சுல, அது கூட இந்த ரீசனு. பின்னாடி பார்த்தா 2 ஆளுங்க வந்துட்டானுங்க. வந்த உடனே இவ பார்த்தீங்கன்னா இன்னும் எனக்கு சம்பளம் போடலை, நான் போட்ட உடனே தரேன்ட்டுருக்க. போன வாரமும் நீ அதை தானே சொன்னேன், இந்த வாரமும் இப்படி போடாமல் இருப்பாங்க. போன வாரமே நான் சொன்னேன்ல இதான் லாஸ்ட் டைம் லாஸ்ட் எக்ஸ்கியூஸ்ன்னு இருக்க. இவ பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இப்போ காசு இல்லைன்னு இருக்கா. அப்படின்னா நிறைய பிளேசஸ்லாம் இருக்கே ஒர்க் பண்ணுறதுக்கு, இந்த பார் இருக்குது, கரோக்கே இருக்குது, நீ வேணும்னா சொல்லு நான் கூட உன்னை ரெக்கமெண்ட் பண்ணுறேன்ட்டு ரெண்டு பேரும் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் யாரா நீங்கன்னு கேட்டுட்டு இருக்க. என்ன நீ அவள் ஃப்ரெண்டா, அப்போ அவள் காசு நீ கொடுங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின்ட்டு பொம்பளுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க. அவ்வளோ கஷ்டமாக இருந்தால் காசு எடுத்து வைமா அப்படின்ட்டு ரெண்டு பேரும் என்ன பேசுறதுனே தெரியாமல் அப்படியே கம்முன்னு நின்றுட்டு இருக்காங்க. சே நாங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க தான், உன்னை கெட்டு போகலாம் வைக்க வேண்டாம், எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடு, இல்லைனா வா எங்க கூடன்ட்டு அவன் பாட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்க. இந்த பொண்ணு விடுங்கன்னு இருக்க. ஹீரோ வந்துடுறாரு. வந்த உடனே சரி யாரா நீ அப்படின்ட்டு அவங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்க. நீங்க யாராங்கிற மாதிரி சொல்றாங்க. தோ எங்க கிட்ட கந்து வெட்டிக்கு வாங்கியிருந்தா இவ டீச்சரா நீயே, தோ இந்த மாதிரி கந்து வெட்டி காசு கொடுக்கணும் அதனாலதான் இவ கொடுக்கல அப்படின்ட்டு இருக்க. அந்த காயத்தெல்லாம் நீங்களா பண்ணீங்கன்னு இருக்க. நாங்களாம் எதுவும் பண்ணலையே, நாங்க இதுக்கு பாப்பெல்லாம் பண்ண
போகிறோன்ட்டு 2 பேரும் ரொம்ப திமிராக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த காலத்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாரு படிக்காமல் காசு வாங்கிட்டு சுற்றிட்டு இருக்காங்கன்ட்டு இருக்க ஹீரோ எவ்வளோன்னு கேட்குறாங்க. எவ்வளோம்மா? 10,000 ரூபாய் உன்னால் கொடுக்க முடியுமாங்கிற மாதிரி கேட்டுடுறாங்க. நல்ல டீச்சராக இருந்தால் நீ கொடுற அப்படின்ட்டு ஹீரோவை பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் போட்டு கொடு அப்படின்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக கேட்டுடுறாங்க. அவங்களும் சரின்ட்டு போட்டு கொடுத்த ஹீரோவே பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை கிளியர் பண்ணிடுறாங்க. இதோ பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு 2 பேரும் இதோட கணக்கெல்லாம் முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி ஹீரோ பார்த்தீங்கன்னா வீடியோ ப்ரூஃப் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாரு. அடுத்து அந்த பொண்ணோட நம்பரை 2 பேர்த்தோட ஃபோன்லேருந்து டெலீட் பண்ணுங்க அப்படின்ட்டு 2 பேரும் ஃபோன்லேருந்து நம்பரை டெலீட் பண்ணிடுறாங்க. ஓகேவா, இனி அவங்களுக்கும் அந்த பொண்ணுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, தள்ளிடுங்க அப்படின்ட்டு அவனுங்களும் பார்த்தீங்கன்னா சரி நாங்கள் இதுக்கு நீலா கால் பண்ண போகிறோம், தப்பி தவறி கூட வரமாட்டோம் வரட்டா அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஜூட்டு விட்டுறாங்க 2 பேரும். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ்டு அப்படின்ட்டு அந்த பொண்ணு எதுக்கு நீங்கள் பண்ணீங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் ரிட்டர்ன் கொடுத்துட்றேங்கிற மாதிரி கேட்டுட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நீ எனக்கு கொடுக்க தேவையில்லை, அதை மறந்துடு, அதுக்கு பதிலாக நீ கரெக்டாக ஸ்கூலுக்கு வந்து படி, அந்த காசை நீ அப்படியாச்சும் கட்டு, எனக்கு அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து படிக்கணும்னு மட்டும் சொல்லிட்டு இருக்க நம்ம வந்துட்டு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த விசிட்டிங் கார்டு கொடுத்துருப்பானுங்களே அதை ஹீரோ தூக்கி போட்டிருப்பாங்க. இவ பிடிச்சி எடுத்துட்டு இருக்கா, அதாவது பிக்சர் எடுக்கிற ப்ரூஃபுக்கு அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எதுக்கும் சேஃப்டிக்கு எடுத்து வச்சுட்டு இருக்க. சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த ரூசு திருதாதுங்கிற மாதிரி 3 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. 3 பேர் நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி ஏன் நீ போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணலன்னு இருக்க, இல்லை நாங்கள் தங்குற இடத்துலையும் ஒரு பொண்ணு அதே மாதிரி தான் கடை வாங்கி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணா, பட் அதுக்கு பதிலாக போலீஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பொண்ணுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணவே இல்லை, கரெக்டாக அவளை வந்து ரொம்ப இது பண்ணிட்டாங்க, மற்றவங்க எல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை வந்துடும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தான் வெளியேற சொன்னாங்க. நானும் கம்ப்ளைண்ட் பண்ண நான் தான் வெளியேறணும்னு நினச்சேன், அதனால தான் நான் யார்கிட்டையுமே சொல்லலை, நான் எப்படியும் இன்னும் கொஞ்சம் காசு சேர்க்கணும் காலேஜுக்கு, ஏன்னா அப்போயாச்சும் நான் வேலைக்கு போக முடியும் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கும் உழைக்கணும், அந்த கடனுக்கும் உழைக்கணும் தான் இவ்வளோ நாள் உழைச்சிட்டு இருக்கா. அவளோட வீடு வந்தோடனே அவளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட நான் இது முதவே மறக்க மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோயினும் பார்த்துப்போ நான் ஸ்கூலில் மீட் பண்ணுறங்கிற மாதிரி சொல்லிடுறா. சொன்ன உடனே சரி நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு. நான் கூட நீ அந்த பாயிண்ட்ஸ்லேருந்து தப்பிக்கணும் பண்ணுறேன்னு நினச்சேன், ஆனால் நீ நிஜமாலுமே அவளுக்கு இது பண்ணியிருக்க போல அப்படின்னு ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவளும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவள் தங்கி கஷ்டப்படுறது எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, நான் கூட பயந்துட்டேன் இவளுக்கு எதுவும் ஒன்று ஆயிடுச்சோ அப்படின்ட்டு, ஏன்னா ஸ்கூலில் யாருமே அவள் வந்தாலும் சரி வரலனாலும் சரி யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்னு இருக்க. அதே மாதிரி தான் நானும் அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினச்சேன், அட்லீஸ்ட் நீயாச்சும் கூட இருக்கே அது வரைக்கும் சந்தோஷம்ன்ட்டு இவரை சொல்லிட்டு இருக்காங்க. இவ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டேட்ஸ் போகணும்னு டிசைட் பண்ணிட்டீங்களா, நிஜமாலுமே உங்கள் ஃபேவரட் பர்சன் வந்தெல்லாம் கூப்பிடுறாங்க, அப்போ நீங்களும் போகணுன்னு தானே நினைப்பீங்க, நான் சொன்னால் மட்டும் கேட்கவா போகிறீங்கன்ற மாதிரி இவ ஒரு மாதிரி சும்மா ஓப்பனாக ஒரு மாதிரி ரொம்ப லோவாக பேசிகிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை பற்றிலாம் எனக்கு தெரில, ஆனால் இப்போதைக்கு எனக்கு இருக்க ஒரே ஆம்பிஷன் என்னென்னா உங்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்லிக் கொடுக்கணும், அவ்வளோதான், அதுக்கப்புறம் என்ன வந்ததோ அதை பார்த்துக்கலாம், பட் இப்போதைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அதை தவிர என் மைண்டில் எதுவுமே இல்லைங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாங்க. இதனடா மொட்டையான பதிலாக இருக்குது, எஸ்ஸும் இல்லை நோவும் இல்லைன்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மைண்டில் ஃபுல்லாக குழம்பி போய் உட்காந்துட்டு இருக்கா. இங்கே ஹீரோ வீட்டுக்கு வந்த உடனே சரி ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. அவர் அந்த ஸ்டேட் பிரச்சனையை நினச்சாலே இவருக்கு மண்டையெல்லாம் வலிக்குது, அதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு நடக்கிறது நடக்கட்டும்டான்ட்டு இவர் பாட்டுக்கு படுத்துட்டு இருக்க. நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு வரா நம்ம ஹீரோயின். வரும்போதே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இருக்கால அவள் சீக்கிரமாக வந்துட்டுருக்க. இவளுக்கு ஒரே ஷாக்கு, ஏன்னா இந்த பொண்ணு இப்போ தான் கொஞ்சம் ஸ்மைலோடு இருக்கா. பத்தாவதுக்கு நம்ம பொண்ணு இருக்கால ஜெனி, அவள் டூர் போயிருந்தனால இந்த கிஃப்டெல்லாம் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே ஷாப்பிங்க்கு வாங்கிட்டு வந்திருக்கா. எல்லாருமே ஜாலின்னு வாங்கிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்ன இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சிடுமூஞ்சி பொண்ணு இருக்குல்ல அவகிட்டையும் பார்த்தீங்கன்னா கொடுக்குறா. அவள் தேங்க்ஸ்லாம் சொல்கிறா. ஜெனிக்குன்னா அதிர்ச்சி தாங்கலை, என்ன இது இவ பேசவெல்லாம் செய்வாளா என்னால் நம்பவே முடியலங்கிற மாதிரி ஷாக் ஆகிட்டுருக்கா. எல்லாரும் சாப்பிட்டு இருக்கும்போது தான் அந்த இன்ஸ்டாகிராமில் லைவ் போடுறது அது இதுன்ட்டு இவ என்னென்னலாம் பண்ணாலும் எல்லாத்தையுமே எடிட் பண்ணிட்டு இருக்கா. நான் இந்த மாதிரி ரிப்போர்ட் வேறு சப்மிட் பண்ணணும்லன்னு இருக்கேன். ஆமாம் வேணும்னா நாங்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ணுறோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவள் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்ருக்கா. ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே வேண்டான்ட்டு அவள் தனியாகவே இருக்கிறா. ஹீரோயினும் பார்க்குறா அவள் கையை இது பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு. அவளுக்கு ஏதோ கையில் விரிஸ்டாக இருக்கு போல அப்படின்ட்டு ஹீரோயின் பிடிச்சிக்கிறா. சரி போடி உனக்கு வேண்டான்ட்டு எல்லாம் பேசிட்டு இருக்கா. அதுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்துடுறாங்க. இந்த மாதிரி கிளாஸில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. ஜெனி பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு, நிறைய சுற்றி பார்த்துங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ரிப்போர்ட்டை நாளைக்கு சப்மிட் பண்ணிவிடு ஓகேவா இந்த வாரத்துக்குள்ளேன்னு இருக்க. அப்போ தான் அந்த பொண்ணு வந்திருக்கிறதையும் நம்ம ஹீரோ பார்க்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிடி பீரியட் எல்லாம் லைனில் நின்றுட்டு இந்த மாதிரி பால் போடணும் புரியுதா, இந்த மாதிரி 2 ஹேண்டை யூஸ் பண்ணணும், சிங்கிள் ஹேண்டில் தான் போடணும், 2 பிடிச்சிருக்கணுங்கிற மாதிரி நம்ம பிடி சார் சொல்லி கொடுத்துட்ருக்க. எல்லாரும் 1 by 1 ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த பால் ஷாட் போடுறாங்களோ இல்லையோ பிடி மாஸ்டர் இம்ப்ரெஸ் பண்ணுன்ட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாம் நம்ம க்யூரியஸாக போட்டுட்ருக்க. நம்ம ஃப்ரெண்டு இருக்கால அந்த படிப்ஸ் போடுறா. அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இருக்கால அவளோட ஃப்ரெண்டும் தான் போடுறா. பட் போடும்போதே அவள் கை இருக்கல ரைட் ஹேண்டு, அதை ஏதோ கையில் அடிப்பட்ட மாதிரியே இருக்க. அப்படி இல்லைம்மா நீ 2 கையிலையும் பிடிச்சி தான் போடணும், ஒரு கையில் மட்டும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இல்லை அவளுக்கு ஒரு கையில் அடிபட்டிருக்கு அதனால தாங்கிற மாதிரி சொல்கிறா. அப்படியா அப்படின்னு பிடி சார் கேட்க, அப்பெல்லாம் இல்லை நான் 2 கையிலையும் யூஸ் பண்ணுவேன்ட்டு அவளும் ட்ரை பண்ணுறா. பட் பால் பார்த்தீங்கன்னா போகவே இல்லை. இதுலேருந்து அவளை பற்றி நம்ம ஹீரோயின் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான்னு மட்டும் தெரியுது. அவள் பேசாமல் சைலண்ட்டில் பின்னாடி போயிட்டுருக்க. உங்கள் 2 பேத்துக்கு எதுனா சண்டே
சண்டையா என்னன்னு ஜெனி கேட்குறா. நீங்கள் 2 பேரும் நார்மலாக இல்லையேன்னு இருக்க. அப்பெல்லாம் இல்லை அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்கிறா. நீ என்னதான் சொல்ல, இருந்தாலும் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. நீங்கள் 2 பேரும் ஒழுங்காவே இல்லை, ஏதோ வித்தியாசமாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அடுத்து இவ அப்படியே ஸ்கூல் முடிச்சுட்டு வெளியே போகிறா. பட் போகும்போது அவளுக்கு ஒரு ஷாக்கு. அந்த சிடுமூஞ்சி பொண்ணு பார்த்தீங்கன்னா பெரிய காரில் போயிட்டுருக்கா. காய்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பணக்கார காரில் அவள் போகிறான்ட்டு. நான் இப்போ தான் வீடியோ பிடிச்சி அனுப்புகிறேன். இவ்வளோ பெரிய பணக்காரியாக இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல. நீங்களே வேணா பாருங்களேன்ட்டு இவ பார்த்தீங்கன்னா குரூப்பில் ஒரு மெசேஜ் போட்டு விட்றா. சூப்பரில் அவள் எவ்வளோ பெரிய பணக்காரின்ட்டு. ஹீரோயினா பதறி அடிச்சுட்டு ஹீரோ கிட்ட சொல்கிறக்கு ஓடிக்கிட்டு இருக்கா. ஏன்னா அவங்க கூட்டிகிட்டு போகிறது ஒன்றும் அவள் பணக்காரின்ட்டெல்லாம் இல்லைல்ல, அவங்க 2 பேரும் அந்த கடத்தல்காரனுங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஹீரோ ஒரு பக்கம் முன்னாடி போயிட்டுருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இவர் மட்டும் போனால் வேலைக்காவாதே, நம்ம யாரையாச்சும் ஹெல்ப் கேட்கணுமேன்ட்டு அவளும் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு மண்டையை பிச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருக்கா. இப்போ எதனா ஒன்று பண்ணி ஆகணுமேன்ட்டு 2 பேரும் பரபரன்னு இருக்க. அவனுங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அந்த பணக்காரன் அந்த ஃபினான்ஸ் விட்டுருக்காங்களே அவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஹீரோவை பதறி அடிச்சுட்டு போய் பார்க்குறாங்க. போனால் அவனுக்கெல்லாம் இன்னொரு ஸ்கீம் இருக்குது, இதில் சைன் போடுன்ட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு எந்திரிக்கிற. இவனும் பார்த்தீங்கன்னா விட மாட்டா. அதான் ப்ராப்ளம் அன்றைக்கே முடிஞ்சில, இப்போ என்ன பிரச்சனைங்கிற மாதிரி ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்க. அப்போ தான் அவன் சொல்கிறான், அன்றைக்கி நாங்கள் உங்ககிட்ட கந்து வெட்டிக்கு பணம் வாங்கினோம்ல, அது ஒன்றும் டக்குன்னு முடிஞ்சதெல்லாம் இல்லை. ஏன்னா நாங்கள் மாத வெட்டிக்கு போட்டுட்ருக்கோம். பட் இப்போ தான் நான் இங்கே எங்களோட பிளானை வார வெட்டிக்கு மாற்றணும். அப்படின்னா வாரத்துக்கான பதில் இன்னுமே ஜாஸ்தி வரும்லன்ட்டு இவனுக்கு பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் வாங்கினா 20,000 ரூபாய் கொடுங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவனுங்க போடுற வட்டியில் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு இதை பே பண்ணாதீங்க, தயவு செஞ்சு கொடுக்காதீங்க சார் அப்படின்ட்டு அவள் உட்காந்து கத்திக்கிட்டு இருக்க. நீ கம்மனுங்கிற மாதிரி அந்த புள்ளைய பிடிச்சி வச்சுட்டானுங்க. இப்போ நீ கொடுக்குறியா இல்லைனா இவ வேலை செஞ்சு கடன் கட்டணுமா அப்படின்ட்டு எல்லாம் அடிமை பண்ணிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா நீங்கள் தப்பான ஆள்கிட்ட மோதிட்டீங்க, இதுக்கு மேலே உங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட் எல்லாம் போடணும்ல, வாங்க என் கூட போடுங்க அப்படின்ட்டு இருக்க. எல்லாருமே அப்படியா, சரி விடு உன் கூடயே போட்டட்டா போச்சு, ஆல்ரெடி எனக்கு இன்னைக்கு போர் அடிக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், நீ வேற வந்துட்டேன்ட்டு எல்லாம் நம்ம ஹீரோவை குத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது ஹீரோயிஸ் தான் காட்டுவாருன்னு பார்த்தா அவர் அடி வாங்கிட்டு இருக்காரு. சரி ஃபர்ஸ்ட் அடி தான் வாங்கினாரு, அடுத்த அடியெல்லாம் திருப்பி கொடுப்பாருன்னு பார்த்தா ஹீரோ நல்லா பாக்ஸிங் ஸ்டைலெல்லாம் எடுத்துட்டாரு. பட் இவரோட நேரமும் என்னன்னு தெரியல, மொத்தமாக உட்காந்து வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க. அங்கே என்ன ஆகிட்டு இருக்குன்னு தெரியல. இங்கே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா படையவே கூட்டிட்டு கிளப்பிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு போயிடறா. அந்த விசிட்டிங் கார்டில் தான் நம்ம ஹீரோயின் ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பாளே அந்த அட்ரஸ் எல்லாம் பிடிச்சி எப்படியோ போயிடுறா. அங்கே உள்ளே போய் பார்த்தா நம்ம ஹீரோவோட கதி கலங்கிற மாதிரியே இருக்கு. என்னடா ஆச்சு அப்படின்ட்டு எல்லாம் ஹீரோயின் மட்டும் வெளியே நிற்க சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அவள் விடுவாளா? உடனே பின்னாடி தெரியாத தரமாக போயிட்டு இருக்கேன். இங்கே 3 பேர் நல்லா ட்ரியோஸ் மாதிரி வராங்க. அங்கே ஹீரோ பாவம் அடி வாங்கிட்டு தஸ்ன்னு உட்காந்துட்டு இருக்கா. இவனுக்கெல்லாம் சாப்பிட்ருக்காங்க. ஹீரோங்க பார்த்த உடனே சரி நம்ம சின்னுக்கெல்லாம் ரத்தத்துலேருந்து நாடி வரைக்கும் எல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோயின் போய் என்னாச்சு என்னாச்சு அப்படின்ட்டு அவள் சும்மாவே சொல்லப்பா வேணும்னு இருக்க. யாரா இங்கே அடிச்சதுன்னு இருக்க. ஓ அவனுக்கு வக்காலத்து வாங்க வந்திருக்கீங்களா, வாங்கடா நாங்கள் தாங்கடா அடித்தோம், என்னடா பண்ண போறீங்கன்னு மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஹீரோ இந்த நிலைமையில் இருக்க, இன்னொரு பக்கம் இவங்க ஆக்ஷன் தொடங்கன்ட்டு அதை உடனே எபிசோட் முடிக்கிறாங்க. எப்படி கைஸ் அடுத்த எபிசோடில் தான் இந்த ஆக்ஷனெல்லாம் என்ன மாதிரி சதற விட்டுருப்பாங்கன்ட்டு அடுத்து ஒரு மெயினான ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்துருப்பாங்க பாருங்க. அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கு ஷேர்லாம் பண்ணிடுங்க. போக போக எபிசோட் பார்த்திங்கன்னா நல்லா தரமாக இருக்குது, செமையாக இருக்குது. அதை மறக்காமல் வந்து பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான எபிசோடில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பை ஸ்வீட்டீஸ்.